சொல்லிடுவான். ஆனா இந்த விஷயத்த பார்லர் அம்மா உன் அம்மா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிருக்குது. அதுதான் அம்மாக்கு இப்ப காண்டேவும். ஆனா முத்து, நீங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மைய எவிடன்ஸ் எதுவும் இல்லாம வந்து சொல்லிருந்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியாதா? அதனாலதான் அந்த ஜீவாவை நேரா இங்க கூட்டு வந்தேன். அவளுக்கும் இவங்க பணத்தை வாங்கிட்டாங்களேன்னு கோவம் இருந்துச்சு. அதனாலதான் வந்து சொல்லிட்டா. இப்போ பணம் கிடைச்சத ரோஹிணி சொல்லல, அதுக்கு எல்லாரும் திட்டணும், அது வரைக்கும் ஓகே. ஆனா ஆண்டி ரோஹிணி அடிச்சது தப்பு. ஆமாங்க, எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அப்ப செஞ்ச தப்புக்கு அடிக்காம என்ன செய்வாங்க? இப்படி எல்லாத்துக்கும் அடிக்கிற கேரக்டர் உங்க அம்மா கிட்ட இருந்தா உங்களுக்கு வந்திருக்கும் போல. அதே பழகுறல, நான் என் அப்பா மாதிரிதான், அவங்கள மாதிரிலாம் இல்ல. ஏண்டா, அப்பா சத்தமா கூட பேச மாட்டாரு, நீ அவரை மாதிரியா? ஆண்டி வந்து ரோஹிணியை மன்னிச்சிருக்கலாம், இல்ல அடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. மனோஜையும் சேர்த்து அடிச்சிருக்கணும்ல. இந்த